இதோ வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற இதோ வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற இதயத்தை எடுத்துவிடு எமை கனி உள்ள நெஞ்சுடன் வாழவிடு கல்லான இதயத்தை எடுத்துவிடு எமை கனி உள்ள நெஞ்சுடன் வாழவிடு எம்மை நாங்கள் மறக்கவிடு எம்மை நாங்கள் மறக்கவிடு கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்கவிடு இறைவா இதோ வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற உணவை தருகின்றோம் நீதம் பசித்தோர் உணவிட வருகின்றோம் பலியென உணவை தருகின்றோம் நீதம் பசித்தோர் உணவிட வருகின்றோம் கடமை உணவிட மறுக்கின்றோம் கடமை உணவிட கடமை முடிந்ததை நினைக்கின்றோம் இறைவா இதோ வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமரவும். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். யோவான் 11:25. உயிர்த்த இயேசுவின் உன்னத சாட்சிகளாம் குருகுலமே, துறவர சகோதரமே, இறை சமூகமே, நமது திரு அவை குடும்பத்தின் தலைவரும் மனித நேயருமான விண்ணக பிறப்படைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக திருப்பலி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்க வருகை புரிந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கின்றோம். திருத்தந்தை அவர்கள் டிசம்பர் 17, 1936 அர்ஜென்டினாவின் புவனஸ் ஐரிஸ் என்ற தன்னாட்சி நகரில் திரு மரியோ ரெஜினா தம்பதியருக்கு 5 புதல்வரில் முதல்வராக பிறந்தவர். இயற்பெயர் ஜார்ஜ் மரியோ பெர்கோலியோ. இளமையில் பக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கியவர். என் பணிக்காக யாரை நான் அனுப்புவேன் என்ற இறை குரலுக்கு செவிசாய்த்து புனித லொயோலா இஞ்ஞாசியாரின் இயேசு சபை போர் படையில் ஆன்மாக்களை அறுவடை செய்யும் பணியில் 1958 தன்னை இணைத்து கொண்டார். 1969 குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்டார். இறையியல், இலக்கியம், தத்துவவியல், உளவியல் அனைத்திலும் புலமை பெற்றார். நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரை சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தி, எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். மத்தேயு 25:23 என்ற இறைவாக்கிற்கு ஏற்ப குருவாக இருந்த இவர் இயேசு சபை மறை மாநில தலைவராக, துணை ஆயராக,
பேராயராக, கர்தினாலாக, திருத்தந்தையாக உயர்த்தப்பட்டார். மார்ச் 13, 2013 திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது கர்தினால் கியூம், பயப்படாதே, ஏழைகளை மட்டும் மறந்துவிடாதே என்று கூறிய வார்த்தை அவர் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அதனால்தான் ஏழ்மையின் காதலன் புனித பிரான்சிஸ் அசிசியின் பெயரையும் அவரின் பண்புகளையும் தமதாக்கி கொண்டார். மனிதத்தை நேசித்தார், அமைதியை சுவாசித்தார், இறை பக்தியை உணவாக கொண்டார், எளிமையை அணிகலனாக கொண்டார், உடைமைகளை குறைத்தார், கடமைகளை சேர்த்தார். சிறுவர், இளையோர், பெண்கள், முதியோர், புலம்பெயர்ந்தோரின் எண்ண ஓட்டங்களை வாசித்தார். அவர்களின் மாண்பிற்கு முன்னுரிமை கொடுத்தார். உயர்ந்த இடத்தில் வாழ்வதை விடவும் எந்த இடத்திலும் உயர்ந்தவனாக வாழ்பவனே சிறந்த தலைவன் என்பதை வாழ்ந்து காட்டினார். அர்ப்பணிப்பிற்கு அன்னை மரியாவையும் திரு அவையை வழிநடத்துவதற்கு தூய வளனாரையும் வழிகாட்டிகளாக கொண்டார். மகிழ்ச்சியாக வாழ்ந்தார், மற்றவர்களும் மகிழ்ச்சியாக வாழ விரும்பினார். எட்டாத உயரத்தில் பறந்தவர் அல்ல இவர், எட்டு திக்கும் பயணித்து போர் இல்லா உலகை காண விரும்பியவர். 8 உலக வாழ்வு போதும் என்று உயிர்த்த இறைவன் இவரை தம்முடன் இணைத்து கொண்டார். There was a sunset after a sunrise. In 21/4/25, he was a simple and a sample person. இவர் வித்தியாசமாக வாழ்க்கை பயணத்தை தொடங்கி வித்தியாசமாகவே வாழ்ந்தார். அவரின் அடக்கச் சடங்கையும் வித்தியாசமாகவே செய்யச் சொன்னார். இவரின் இறப்பு நமது திரு அவைக்கு பேரிழப்பு. எனக்கு பின் வருபவர்களுக்கு என்றும் நீங்கா நினைவை விட்டுச் செல்வேன். சாலமோனின் ஞானம் 8:13. 266வது திருத்தந்தையாக 12 ஆண்டுகள் பணியாற்றி திரு அவைக்கு மட்டுமல்ல அனைத்து மதத்தினருக்கும் தலைவர்களுக்கும் முன்மாதிரியான தலைவராக நீங்கா நினைவை விட்டு சென்றிருக்கின்றார். அவரிடம் நாம் கற்றவை பெற்றவைகளை வாழ்வாக்குவோம். உலக மாந்தர் அமைதியாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற அவரின் ஆசை நிறைவேறவும் அவரின் ஆன்மா இறைவனில் இளைப்பாறவும் இத்திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. ஆமென். சோதர சோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, ஆன்மாக்களுக்கு
உண்மையாக கைமாறு அளிப்பவரே, இறந்த உமடியாரான திருத்தந்தை பிரான்சிஸை புனித பேதுருவின் வழி வந்தவராகவும் திரு அவையின் ஆயராகவும் ஏற்படுத்தினீரே. அருளையும் இரக்கத்தையும் வழங்கும் மறைபொருட்களை அவர் இவ்வுலகில் உண்மையுடன் பகிர்ந்து அளித்தது போல விண்ணுலகில் திருமண அவற்றின் பயனை முடிவின்றி பெற்று பேரின்பம் கொள்ளச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1-6 மற்றும் 9. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவியலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரிழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
சிறியோனின் தலையில் சீராய்வை பூசி மாற்றான் மலை திடவே மாவிருந்தளித்து சிறியோனின் தலையில் சீராய்வை பூசி மாற்றான் மலை திடவே மாவிருந்தளித்து தீரந்தனை எனக்கு தெவிட்டாவாத்திடுவார் தீரந்தனை எனக்கு தெவிட்டாவாத்திடுவார் தீற்றும் அவர்களும் தொடருமே வாழ்வே ஆண்டவரின் நாயம் ஏது குறை எனக்கு ஆண்டவரின் நாயம். தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றுவார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை திருவசனங்கள் 20 21 முடிய. சகோதர சகோதரிகளே, நமக்கோ விண்ணகமே தாய்நாடு. அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கின்றோம். அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவர் என்றுமே உயிர் வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 23 முதல் 26 வரை. இயேசு தம் சீடர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
என்னை ஏற்றருளே இந்த சிறு பொழுதேனும் ஏற்றருளே இறைவா என்னை ஏற்றருளே உம்மை அன்றே கடந்து வைத்த அனாதையான அந்நாட்கள் உம்மை அன்றே கடந்து வைத்த அனாதையான அந்நாட்கள் என்றென்றும் என் நாளியோடு மறந்து பட்டேவை ஒழியட்டும் இறைவா என்னை ஏற்றருளே இந்த சிறு பொழுதேனும் ஏற்றருளே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மானை பலி எல்லாமல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றுதாமடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முதல் கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை நாங்கள் பக்தியுடன் அழைக்கும் உமக்கு உகந்த பலி வழியாக உம் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸின் ஆன்மா விண்ணக கொடையால் சூழப்பட உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது இரக்கம் எங்களுக்கும் அருட்கொடைகளை வழங்குவதாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவே உலகின் மீட்பு, அவரே மனிதருக்கு வாழ்வு, இறந்தோரின் உயிர்ப்பும் அவரே. அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமண காலத்தும் அழுகின்றன. அவரோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் தாழ்முடன் இறைஞ்சி பொழுந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வையும் மார்பனமாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையடிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருவதும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்த்தெழுதலையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக எங்களை விட்டு பிரிந்திருக்கிற எங்கள் தல அவையை வழிநடத்திய எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், உமது திருமுக ஒளியினுள் அவரை ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான தூய யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியம் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் அர்ப்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும்
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திராவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, இவரிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இமையொரு பொழுதும் என்னை பிரியாது இணைந்திட வேண்டும் என் இறைவா. இமையொரு பொழுதும் என்னை பிரியாது இணைந்திட வேண்டும் என் இறைவா. இறப்பினும் வாழ்வே நீ இறப்பினும் வாழ்வே நீ இருந்தால் இருமைகள் சிறந்திடும் துணை இருந்தால். இறப்பினும் வாழ்வே நீ இருந்தால் இருமைகள் சிறந்திடும் துணை இருந்தால். இமையொரு பொழுதும் என்னை பிரியாது இணைந்திட வேண்டும் என் இறைவா. ஒளியிலும் வழியிலும் ஒருவனவே உறைவிடமானாய் எழிலெனவே. ஒளியிலும் வழியிலும் ஒருவனவே உறைவிடமானாய் எழிலெனவே. எளிய என் மனதில் எழுந்திடவே
அளவிடற்கரிய பெருமையிலே நீ ஆழ்வதெல்லாம் எழிலையிலே. அளவிடற்கரிய பெருமையிலே நீ ஆழ்வது எல்லாம் இனிமையிலே. அருமையிலான மறைபொருளே, அருமையிலான மறைபொருளே, அனைத்திட எழுகின்ற அருள்துணையே. அருமையிலான மறைபொருளே, அனைத்திட எழுகின்ற அருள்துணையே. இமையொரு பொழுதும் என்னை தெரியாது இணைந்திட வேண்டும். பிழையென கண்டதில் இறங்கிடுவாய் மனம், களையென உடனே மாற்றிடுவாய். பிழையென கண்டதில் இறங்கிடுவாய் மனம், களையென உடனே மாற்றிடுவாய். அழைத்திடும் என் குரல் கேட்டிடுவாய். அழைத்திடும் என் குரல் கேட்டிடுவாய். அழைத்திட விரைவே எழுந்திடுவாய். அழைத்திடும் என் குரல் கேட்டிடுவாய். அழைத்திட விரைவே எழுந்திடுவாய். இமையொரு பொழுதும் என்னை பிரியாது இணைந்திட வேண்டும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உம்மோடு உறவை ஏற்படுத்தும் இத்திருவுணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம்மடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் இவ்வுலகிலும் ஒரு திரு அவைக்கு ஒற்றுமையின் அடித்தளமாக விளங்க திருவுளமானீரே. அதனால் அவர் உமது மந்தையின் பேற்றினில் மகிழ்வுடன் சேர்த்து கொள்ளப்படுவாராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீர் பெற்றவளாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா.